திருப்பத்தூரில் பட்டப்பகலில் சித்தப்பாவை அரிவாளால் ஓட ஓட விரட்டி வெட்டும் இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலப்பிரச்சனையில் அப்பாவை தாக்கிய சித்தப்பாவை பழிக்கு பழியாக வெட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தந்தையை தாக்கி காயப்படுத்திய சித்தப்பாவை காத்திருந்த அரிவாளால் வெட்டிய இளைஞர் இரத்தக் கரையோடு தப்பித்துச் செல்லும் பரபரப்பு காட்சிதான் இது. சாதாரண நிலப்பிரச்சனை கொலை முயற்சியில் முடியும் அளவுக்கு சென்றது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபதி மாது. அண்ணன் தம்பி என இருவருக்கும் 86 சென்ட் நிலம் சம்பந்தமாக நீண்ட காலமாக பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. நிலத்தை பிரித்து கேட்டு இருவருக்கும் அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பூபதியை சரமாரியாக மாது தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் காயம்பட்ட பூபதி படுத்த படுக்கையாக அவரது குடும்பத்தினர் கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். அப்பாவுக்கு இப்படி ஆகிவிட்டதே என பூபதியின் மகன் திருப்பதியும் வேதனையில் இருந்து வந்தார். இதனால் தனது சித்தப்பாவை வெட்டியே ஆக வேண்டும் என்ற ஆத்திரத்தில் புத்தி தடுமாறி அலைந்து திரிந்தார். சம்பவத்தன்று காக்காங்கரை பேருந்து நிறுத்தம் அருகே மாது பானிபூரி சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது சித்தப்பாவை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருப்பதி மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து அவரை ஓட ஓட விரட்டி வெட்டி உள்ளார். அதில் நிலை தடுமாறிய மாது இரத்த வெள்ளத்தில் சரிந்து துடித்துள்ளார். பட்டப்பகலில் என்பதால் உடனே கூட்டம் கூட திருப்பதி அங்கிருந்து பைக்கில் தப்பினார். அடுத்த சில நிமிடங்களில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மாதுவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தப்பியோடிய திருப்பதியை செல்போன் லொக்கேஷனை வைத்து சிங்காரப்பேட்டையில் வைத்து கைது செய்தனர். தந்தையை தாக்கியதால் திட்டமிட்டு சித்தப்பாவை அரிவாளால் வெட்டியதாக திருப்பதி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.